வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் சனி பகவானுடைய பயணமும், 12/1 பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் 12 செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதுலேயுமே நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போது ஆரோக்கியத்தில் அடிக்கடி சில பாதிப்புகள் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள்லாம் தோன்றும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாகத்தாங்க உங்களுக்கு காணப்படுது. அப்போ தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் போட்டிகள் அதிகரிக்கக்கூடும், பொறாமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய முன்கோபத்தையும் குறைத்து கொள்ளுங்க. அதே போல் உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே பேச்சில் நிதானத்தோடு கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. உத்தியோக ரீதியான ஒரு வேலைப்பொழு இருந்தால் கூட அதற்கான ஆதாயங்களையும் இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டி வாகனங்களில் எதிர்பாராத வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க இந்த காலகட்டங்களில். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் மீது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையுடன் இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டங்களில் கணவன் கோவப்பட்டாங்கன்னா மனைவியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா எவ்வளவு பேர் நமக்கு வெளியில் நமக்கு இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் நம்ம இருவரும் நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ கணவன் மனைவிக்கிடையே நல்லா ஒரு உறவுகள் மேம்படணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அது உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாமுங்க இந்த காலகட்டங்களில். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு காலம் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க.
குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அவங்களோட கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சிறு சிறு சளி இருமல் போன்ற உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சில பாதிப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ஏன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலே உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குறைவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் செய்வவங்களாக இருந்தீங்கன்னா போட்டிகள் அதிகரிக்கக்கூடும், பொறாமைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. முன்கோபத்தை எல்லாமே குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையை கடைபிடிங்க. நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அமைதியுடன் இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்புடன் இருக்கக்கூடிய நண்பர்களையும் கொஞ்சம் கவனமுடன் அனுசரித்து செல்லுங்க. ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. பணம் இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. அதனால் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு இருந்தால் கூட அதற்கான ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமுங்க. இப்போ மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எதிர்பாராத வீண் செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதில் மருத்துவ காப்பீடுகள்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. இது எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படலாம். மன தைரியத்துடன் செயல்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 2லும் கேது 8லும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் வெளிப்படையாக மற்றவர்கள் நலம் கருதி நீங்கள் பேசினா கூட அது உங்களுக்கு கெடுதலாகத்தாங்க முடியும். அதனால் தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நெருங்கியவருடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் பேச்சையும் நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை தருமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் குறைச்சி காணப்படுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானமான 3ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பண வரவில் ஒரு சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். சிக்கனத்தோடு இருப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருமுங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு எவ்வளவு சில முயற்சிகள் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை கொடுத்தா கூட அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தவறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இக்கட்டான நிலையில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தால் கூட முடிந்தவரை உங்களுடைய பெயரில் வாங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயர்களில் வாங்குவது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மைகளை கொடுக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது, சனி பிரித்தி செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 26/2/2024 காலை 8:12 மணி முதல் 28/2/2024 இரவு 9 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.